வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ, இன்றைக்கு ஒரு தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த கண்டுகள் எல்லாம் எங்கே வேண்டினான் என்ற வீடியோவும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு கண்டுகள் தேவைன்னு சொன்னால் அங்கே போய் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஊர் பைத்தங்கண்டுல இருக்குது, நீங்கள் அங்கே வேண்டிக் கொள்ளலாம். இப்போ தொடர்ந்து இன்று ஒரே மழையாக இருக்குது. இன்றைக்கு மார்னிங்கில் இருந்து ஒரே மழை. இப்போ தான் ஒரு 5:30 போல் மழை விட்டுருக்குது. 5:30க்கு பாருங்க இப்படி வெயில் இருக்குதுன்னு சொல்லி, இப்போ வெயிலும் இருக்குது. இப்போ கொஞ்சத்தால் மழை என்று இருக்குது, மழை வரப்போகுது. அதுக்கிடையில் நான் உங்களுக்கு என்னுடைய தோட்டங்கள் எப்படி இருக்குது, தொடர்ந்து ஒரு கிழமையாக மழை, அதோடு இப்படி இந்த தோட்டங்கள் இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியும் என்ன அறுவடை செய்கிறோன்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த கத்தரி கண்டுகள் எல்லாம் நான் வந்து சவுத் கரோலில் ஒரு சொப்பில் தான் நான் வேண்டி இருக்கிறேன். பாருங்கள், இந்த கத்தரி கண்டெல்லாம் எப்படி நல்ல குரோத்தாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போவும் அங்கே கத்தரி கண்டுகள் எல்லாம் நல்ல மலிவாக விற்கிது, நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். பாருங்கள், அங்கே வேண்ட கத்தரி கண்டு தான் இந்த பாருங்கள், மொட்டெல்லாம் வச்சு பிஞ்சும் பிடிச்சிருக்குது கத்தரி. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இங்கண்டா மிளகா கண்டு பாருங்க இப்படி கொப்புலாம் வச்சு நல்லா மொட்டும் வச்சுட்டுது பூக்குறதுக்கு. தக்காளி கண்டு பாருங்க, தக்காளி கண்டு வந்து மொட்டு வச்சுட்டது. நீங்கள் போய் மறந்துடாமல் அந்த நீங்கள் தோட்டம் செய்ய போகிறீங்களான்னு சொன்னால் நான் அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவில் இணைச்சி விடுறேன், எந்த கடையான்னு சொல்லி. சவுத் கரோவில் இருக்குது, அங்கே வேண்டிக் கொள்ளுங்க. பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இது விளம்பரம் இல்லை, நான் அங்கே வேண்டி பயன்பெறபடியாக உங்களையும் அங்கே வேண்ட சொல்கிறேன். ஏனென்றால் நல்ல ஹெல்த்தியும் ஆரோக்கியமான கண்டுகளாக இருக்குது, நல்ல நிறைய காய் காய்க்கும். பாருங்கள், என்னுடைய வெள்ளை கத்தரி பூத்திருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா மழை பெஞ்சதுக்கு பிறகு கண்டுகள் எல்லாம் இப்படி இருக்கண்டு. மாதுளங்கண்டை பாருங்கள் இப்படி இருக்கிறார் என்னுடைய மாதுளங்கண்டு. இப்போ பாருங்கள், திருப்பியும் வெங்காயத்தாளுகள் வருது பாருங்கள், வெங்காயம் எல்லாம் பூக்குது, திருப்பியும் வெங்காயத்தாளுகள் வருது. வத்தாள கிழங்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். இதில் இந்த பீட்ரூட்டு போட்டபடியாக கொஞ்சம் தெரியலை பாருங்கள், இப்படி வளர்ந்துருக்கண்டு வட்டாள கிழங்கு. அதோட பாருங்கள் என்னுடைய அவரைக்கண்டுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி, நான் இன்றைக்கு இந்த அவரைக்கண்டுகளுக்கு மருந்து அடிக்கலாமன்று, கத்தரி அவரைக்கண்டுகளுக்கு மருந்து அடிக்கலாமன்று பார்த்தேன். ஆனால் மருந்து அடிக்கலாமல் போயிட்டு என்னென்னா தொடர்ந்து மழை பெய்கிறபடியால் கண்டுகளுக்கு மருந்து அடிக்க இல்லாமல் இருக்குது. நான் மருந்துன்னு சொன்னால் கடையில் வேண்டி அடிக்கிற மருந்து இல்லை, நானே இயற்கையாக மருந்துகள் தயாரித்து தான் இந்த கண்டுகளுக்கு மருந்துகள் அடிக்கிறேன். நான் பாருங்க பூசணி மரம் வளர்ந்துருக்குது. இப்போ நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கத்தி அவரைக்கண்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய மொட்டுகள் எல்லாம் வச்சுட்டுது கத்தி அவரைக்கண்டு. நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு எங்கே கண்டுகள் வேண்டினான வீடியோவை இந்த வீடியோவோட இணைச்சிருக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கும் வேணுமெண்டா போய் வேண்டிக் கொள்ளுங்க அந்த கடையில். இதுதான் அந்த கடை பாருங்க, இங்கே தான் நாங்கள் வேண்டினாங்க. இந்த கடையில் பாருங்க, இப்போ கத்தரி கண்டுகள் எல்லாம் நல்லா மலிவாக போட்டிருக்கேன். இது வந்து சவுத் கரோவில் உள்ள ஒரு தமிழ் கடையில் தான் இந்த கண்டுகள் எல்லாம் விற்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு ஒப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. கடையின் பெயர் வந்து நான் இந்த வீடியோவில் தொங்கலில் இருக்குது அந்த பெயர், அந்த கடையோட பெயரை இதில் இணைச்சிருக்கிறேன் பாருங்கள். இது விளம்பரம் அல்ல, நான் எங்கே கண்டுகள் வேண்டேன் நான் என்று சொல்லி நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான கண்டுகள் வேண்டுமென்று சொன்னால் நீங்கள் இந்த கடையில் வேண்டிக் கொள்ளலாம். இங்கே வந்து பூமரங்கள், காய்கறிகள், சிறுலங்கன், பைத்தங்காய் கண்டு, பாவக்கண்டிலிருந்து எல்லாமே இருக்குது. புடலங்காய் எல்லா வெண்டிக்கண்டுகள் எல்லாமே இங்கே இருக்குது, நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது. இப்போ ஆஃபரில் போகுது, இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வேண்டி கண்டுகள் வைக்கலாம். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ இணைச்சிருக்கிறேன். மூணுமான ஆக்கள் சவுத் கரோவில் போய் கண்டுகள் வேண்டிக் கொள்ளுங்க, குயிக்காக போய் வேண்டுங்க. என்னென்னா கண்டுகள் கொஞ்சம் தான் இருக்குது, காய்கறி கண்டுகள் வந்து கொஞ்சம் கண்டுகளாக தான் இருக்குது. வேணுமான ஆக்கள்
போய் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேண்டுங்கோ. நான் பார்த்தீங்களா என்னுடைய தோட்ட வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. நான் எங்கே கண்டுகள் கத்தரி கண்டுகள் எல்லாம் பார்த்தீங்களா இப்படி ஆரோக்கியமான கண்டுகள்னு சொல்லி எல்லாமே இப்போ பூத்து காய்க்கிற பருவத்துக்கு வந்துட்டுது கத்தரி கண்டுகள். நீங்களும் வேண்டி பயன்பெற வேணுமென்றதுக்காண்டித்தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்கள் பைத்தங்கண்டு நிற்குது. 2 அப்படி ஒரு பாக்ஸுக்குள்ள 3-4 பைத்தங்கண்டு நிற்கிது. 2 பாக்ஸ் எடுத்தீங்களான்னு சொன்னால் அந்த சாடி எடுத்தீங்களான்னு சொன்னால் பைப்பை ஒன்று போட்டிருக்கினா அப்படி நிறைய கண்டுகள் ஆஃபரில் போகுது. வேணுமான ஆக்கள் போய் வேணுங்க. இல்லை விலியலோடையெல்லாம் நான் கண்டுகள் போட்டிருக்கிறேன்னு பாருங்கள். ஆனால் நிறைய பூக்கண்டுகள் எல்லாம் நிற்கிது. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் செம்பரத்தங்கண்டு நிற்கிது. உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் அங்கே வேண்டிக் கொள்ளலாம். பாவக்கண்டு பாருங்க இவ்வளோ அழகாக கண்டுகள் எல்லாம் நிற்கிதுன்னு சொல்லி பூசணி கண்டு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் வேண்டிக் கொள்ளுங்க. இதுதான் கடையின் பெயர். இந்த கடையில் தான் இருக்குது. வேண்டிக் கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா தன் தோட்டத்தில் இருக்கிற புதினா கீரையை பிடுங்கி எடுக்க போகிறேன். இதில் ஃப்ரெஷ்ஷான புதினா கீரை இருக்குது பாருங்கள். இதை பிடுங்கி இன்றைக்கு நாங்கள் இறால் பிரியாணி செய்ய போகிறோம். நல்ல வாசமாக இருக்குது. இந்த தோட்டத்துக்கு வந்தீங்கன்னாலே புதினா வாசம்தான் சும்மா கம்மண்டு தள்ளன்னு. நான் கொஞ்சமாக புதினா கீரையை பிடுங்கிட்டு புதினா கீரை பிடுங்குறேன்னு பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி பிடுங்கி இன்றைக்கு நல்லா கம்மக்க ஒரு இறால் பிரியாணி செய்ய போகிறேன். இவெல்லாம் காணும் பாருங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இன்றைக்கு ஸ்ட்ராபெரி பிடுங்க வேணும். மற்றது இதில் கீரை இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீரையும் நான் இப்போ அறுவடை செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் வரக்க நல்லா இருக்குமா. அதால் வீட்டுட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி வரக்க போகிறேன். இந்த கீரையும் பிடுங்கும்போது பார்க்கலாம். இஞ்சால பார்த்திங்கன்னா ஊர் பைத்தங்கண்டு நின்றது போஞ்சிக்கண்டு நிற்கிது. இப்போ எல்லாம் கொடி விட்டுட்டுது பாருங்க அழகாக. இப்போ என்னுடைய ஸ்ட்ராபெரி மரத்தில் நிறைய ஸ்ட்ராபெரி பழம் இருக்குது. அதுதான் நான் இப்போ அறுவடை செய்ய போகிறேன். இது பாருங்க இந்த இன்சுலின் மரம் நந்தியாவட்டா திருப்பியும் பூக்க போகுது. இது பார்த்திங்களான்னு சொன்னால் மல்லிகை இப்படி பாருங்க. மல்லிகை நிறைய கொப்பு வச்சு இப்போ பாருங்க மொட்டும் வச்சுட்டுது. நான் சொன்னேன் தானே அந்த பசலை மருந்து தண்ணியாக கலந்து விட்டாலும் கண்டுகளுக்கு விட்டாலும் நல்ல மொட்டுகள் வச்சு பூக்குமென்று சொல்லி ஸ்ப்ரே அடித்தாலும் பூக்குமென்று நான் அதே மாதிரி செய்தேன். பார்த்தீங்களா நிறைய மல்லியை மொட்டு வச்சுட்டுது பாருங்கள். நந்தியாவட்டையும் பூக்கள் எல்லாம் பூத்து ஓஞ்சி திருப்பி மொட்டு வச்சு இப்போ பூக்குது நந்தியாவட்டை. இவர் துளசி மரம். இது பார்த்திங்களன்னு சொன்னால் என்னுடைய கொண்டக்கடலை மரம் பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்கேன். எல்லா மரத்துலேயுமே நல்ல காய் காய்ச்சிருக்கு பாருங்க. ஒவ்வொரு கப்புக்கும் ஒவ்வொரு காய் வரும் பாருங்க. இந்த இதுக்குள்ளேயும் பாருங்க எவ்வளோ காயண்டு. இப்போ தான் நிறைய பூவும் பூக்கினா பாருங்க காயலை எப்படி இருக்குன்னு சொல்லி. காயம் பூவுமாக இருக்குது. உள்ளி மரம் விளைஞ்சிட்டுது. உள்ளி மரம் பிடுங்கணும். மழையால் நான் பிடுங்காமல் இருக்கிறேன். சில நேரம் அடுத்த வீக் மழை இல்லையாண்டு இருக்குது. மழை இல்லையாண்டு சொன்னால் உள்ளி நான் பிடுங்கிடுவேன். இதெல்லாம் வெங்காயம் ஆனாலும் பழுதா போனாலும் 1-2 அங்கனைக்கு பெருகுது. அதால் நான் பிடுங்காமல் இருக்கிறேன். பாப்பம் எப்படி விளைஞ்சி பெருகுதுண்டு வெங்காயம். இப்போ நாங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தை அறுவடை செய்யலாம். பார்த்தீங்களோன்னு சொன்ன பாருங்க இப்படி அழகாக பழுத்திருக்கிறார் ஸ்ட்ராபெரியண்டு. நான் இப்போ இந்த ஸ்ட்ராபெரிகளை பிடுங்குறதுக்கு காரணம் நாங்கள் ஸ்ட்ராபெரி சுமூதி செய்கிறேன் நாங்கள். அதால் ஸ்ட்ராபெரியை பிடுங்கி சுமூதிக்காகத்தான் பிடுங்குறேன் நான். பாருங்க இவ்வளோ பழமண்டு. இப்போ எல்லா பழத்தையும் பிடுங்கிட்டு பார்க்கலாம். பாருங்க இன்றைக்கு இவ்வளவு ஸ்ட்ராபெரியும் தான் நாங்கள் பிடுங்கினாங்கள். பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி பழம் பிடுங்கி இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த தோட்ட காணொளி பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி என்னோடய வீடியோவில் உங்களை சந்திக்கும் பெற உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.